இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அஞ்சலி. நீ எப்படி ப்ளீஸ் அஞ்சலி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. பாரு, என்னை கஷ்டப்படுத்தாத. என் பொருள் எல்லாமே பழையபடி எங்க இருந்துச்சோ அதெல்லாம் அங்கேயே திரும்ப வச்சிரு, புரியுதா? இல்லங்க, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. அஞ்சலி, ஏங்க நீங்க கத்தாதீங்க. வீட்ல ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்க கூடாதுங்க. பொருளை மாத்தி மாத்தி வைக்கணும். வீட்டோட சூழலை புதுசு புதுசா உருவாக்கணும். அப்பதாங்க லைஃப் நல்லா இருக்கும். மியூசியத்துல தான் எல்லாம் வெச்ச இடத்துலயே இருக்கும். இப்பெல்லாம் அங்க கூட இருந்த பொருள் இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்ல. ஏங்க, லைஃப்ல சேஞ்சஸ் ரொம்ப முக்கியங்க. அஞ்சலி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அது பொருளா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, நான் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அது புரிஞ்சுக்கோ. இல்லங்க, பொருளா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். மாறாம இப்படி இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. ஏன்னா எப்பவும் இந்த உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. நீங்க படிச்சதில்ல? ஓகே, நீ வைக்க வேணாம், நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஏங்க, உங்க சின்ன தங்கச்சி வீடியோ கால் பண்றாங்க. சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்க அண்ணா? ஹாப்பி பர்த்டே. ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? ஏங்க, ஒரு நிமிஷம். சொல்லு. இன்னைக்கு முருகன் எனக்கு பர்த்டே. விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. ஏங்க, அவர் உங்க மச்சாங்க. ஹாப்பி பர்த்டே மச்சான்னு சொல்லுங்க. மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான். சரி, நீ பேசிக்கிட்டே நான் இதை வந்துடுறேன். சரி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். டேய், வட 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 என் தங்கமே. டேய், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ரா. குழந்தையா இருந்த இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. ஏமா, உன் புருஷனா பாரு. சந்தோஷம்டா, சந்தோஷம்டா. வா வா வா, அம்மா காலையும் விழு விழு. நானும் அவனோட அம்மாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ இருந்திருந்தா பாவம் முருகனுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வர விட்டுருக்க மாட்டா. என்ன, அவங்க அம்மா உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமாமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவ முதல்ல கல்யாணம் ஆகி போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கிடையில எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல என் புள்ளைய ஒரு ஆசிரமத்துல விட்டிருக்கேன், எப்படியாச்சும் அங்க போய் அவனை நீ தத்தெடுத்து வளர்க்கணும்னு அதுல அவ எழுதியிருந்தா. இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது
நான் உயிரோட இருப்பேனா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. அதனால என் புள்ளைய கடைசி வரைக்கும் நீ உன் புள்ளையா நினைச்சு வளர்க்கணும்னு அதுல எழுதியிருந்தா. அந்த லெட்டரை வச்சுதான் நாங்க முருகனை தத்தெடுத்தோம். அத்தை, இப்போ அவங்க அம்மா இப்ப வரைக்கும் அவ இருக்காளா இல்லையான்னு எந்த தகவலும் இல்லம்மா. அத்தை, நீங்க அவரை தத்தெடுக்கும் போது அவரு பேசிக்கிட்டு இருந்தாரா இல்ல அப்பவே அவருக்கு பேச்சு வராதா? அவனோட அம்மா அவனை ஆசிரமத்துல விடும்போது அவன் பேசிக்கிட்டு இருந்ததா தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னமோ இடையில தான் அவனுக்கு பேச்சு வராம போயிருக்கு. ஆ. ஏங்க, போட்டோ கூட இல்லையா? எங்கேயுமே கிடைக்கலையா? ம். ஆ. ஆ. சரி, அதுவும் கிடைக்கும். பிறந்த நாள் அதுவுமா அழுதுட்டு இருக்க கூடாது. உங்க அம்மா எங்க இருந்தாலும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க, உங்களுக்காகவும் உங்க அம்மாக்காகவும் சாமி கும்பிடுவோம். ம், வாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். நான் வரேன்.